ஸ்ரீ குருப்யோ நமகம். அனைவருக்கும் காலை வணக்கம். இதுகாரும் நாம் சிந்தனையில் ஊறுகின்ற ஓட்டங்கள் நம் முன்வினை பயனினாலும் நம் இந்திரியங்களால் கவரப்படுவதாலும் அலைபோல் ஓடிக்கொண்டே இருக்கும். அது பிறப்பு முதல் வயோதிக காலம் வரை தோன்றி தோன்றி மறையும். ஆனால் அது தோன்றி மறைந்தது மட்டுமல்லாமல் நம் நினைவிலே வாழ்ந்த வடுவை போன்று நினைவெடுத்து செல்லும். இவை அனைத்தும் நம்முள் எழுகின்ற ஆசையினால் ஒரு பொருளை அடைய வேண்டும் என்ற எண்ணங்கள் விளைகின்றோம். அதை அடைய முடியாவிட்டால் அது அடைந்தவரை பற்றி பொறாமை கொள்கின்றோம். அவர் மீது வன்மம் கொள்கின்றோம். இயலாமையினால் கோபம் கொள்கின்றோம். இதனை அழகாக வள்ளுவன் தன் திருக்குறளிலே அழுக்கா ரவா வெகுளி இன்னா சொல் இவை நான்கும் இழுக்கா இயன்ற தரம் அறத்திற்கு உகந்ததல்ல. அழுக்கு என்பது மனதிலே ஏற்படுகின்ற ஆசையினால் வருகின்ற ஒருவித நாட்டம். பிறகு அது கிடைக்க பெறாவிட்டால் மற்றவர் மீது கோபுகின்ற கோபம். அந்த கோபத்தினை வெளிக்காட்ட முடியாமல், அந்த வன்மத்தை வெளிக்காட்ட முடியாமல் விளைகின்றது கோபம். இவை மூன்றும் ஒரு மனிதனை மேலிருந்து கீழ்நோக்கி இழுக்கும் என்பது அழகாக சித்தரித்து காட்டியுள்ளார் வள்ளுவர். ஆகையினால் நம் எண்ணங்களை சீர்படுத்துவது ஒரு மிக முக்கியமான ஒன்று. இதனை பெற்றோர்கள் குழந்தைகளுக்கு வளமாக பாங்காக கற்றுக் கொடுத்திருக்க வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக அது பலருக்கு கிடைக்கப்பெறவில்லை. ஆனாலும் அதனை சரி செய்யும் வாய்ப்பு நம்முள்ளே அமைந்திருக்கின்றது. முதலில் ஒன்றை நன்றாக தெள்ளத் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கிடைக்க வேண்டும் என்பது எப்படி ஆனாலும் கிடைத்துவிடும். நமக்கு கிடைக்கக்கூடாது என்றால் அது எவ்வாறு முயன்றாலும் எவர் கொடுத்தாலும் நம்மிடம் நிற்காது. ஆகையினால் வாழ்வின் பயன் பிறவின் பயனால் முற்பிறவின் பயனால் நம்மை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும். நியூட்டன்ஸ் லாவில் கூறுவோல் for each and every action there is equivalent reaction on the opposite direction என்பார். அதுபோல விளைவிளவை ஏற்றுக்கொண்டே இருக்கும். ஆகையினால் நம் மனப்பாங்கினை நன்றாக பொருளின் மீது மிகுந்த நாட்டம் கொள்ளாமல் வைத்துக்கொள்ள பழகி கொள்ள வேண்டும். அப்படி பழகும்போது அது கிடைக்க பெறாவிட்டால் மற்றவர் மீது, அந்த பொருளை உடைய மற்றவர் மீது வன்மமோ கோபமோ வராமல் இருக்க பழகி கொள்ள வேண்டும். இந்த கோபத்தினால் வரக்கூடிய இழ் சொல்களை, இன்னா சொல்களை அவர் மீது மனம் புண்படும் அளவுக்கு தெளிக்காமல் இருக்க வேண்டும். இது ஒரு தொடர்முறையான பயிற்சி. இந்த பயிற்சியை நாம் செய்ய பழக வேண்டும். இது எப்படி பழக வேண்டும் என்றால், முதலிலே நாளை தொடங்கும் போது நாம் ஒரு 10 நிமிடமோ 20 நிமிடமோ மன ஓட்டங்களை கவனிக்க வேண்டும். இந்த மன ஓட்டங்களில் எழுகின்ற எழுச்சி வீழ்ச்சி, அதனுடைய உச்சம், இதனை பாங்காக அறிந்து கொள்ள வேண்டும். அது எழும்போது உணர்ச்சி ஆகும்போது அது தீய உணர்ச்சியாக இருந்தால் உடனே அது நிறுத்துவதற்கான முயற்சிகளை மனத்திற்கு பழக்க வேண்டும். மனம் என்பது பழக்கத்திற்கு ஒரு அருமை வாய்ந்தது. ஒருவர் காலையில் எழுந்தவுடன் தேநீர் பருகுவது போல பழக்கம் ஏற்படுத்தி கொண்டால் அது இல்லாவிட்டால் அவருக்கு ஒரு மாதிரி இருக்கும். ஆகையினால் அதுபோல மனம் பழக கருத்தி கொள்ள வேண்டும். இப்படி பழகி கொண்டே இருந்தேமானால் அந்த பொருளின் மீது நாட்டம் சிறு சிறிதாக குறையும். சில சமயங்களில் அந்த பொருள் கிடைக்காவிட்டால் நம் மனதில் எழுகின்ற எழுச்சி ஒரு பெரிய தழும்பாக ஏற்பட்டு அது அப்போது நினைவில் கூண்டு வரும். அதனை அடைய முயற்சி தவறில்லை. ஆனால் முயற்சியின் வீழ்ச்சியிலே மற்றவர் மேல் கோபமோ வன்மமோ கொள்வது தவறான கருத்து. அந்த கருத்தினை படிப்படியாக குறைக்க வேண்டும். இந்த கருத்தினை குறைப்பதற்கு நல்ல விதமான எண்ணங்களை உருவாக்கும் நினைவுகளை மனதிலே உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். இதனை செய்வது எப்படி? நாம் ஒரு 10 நிமிடமாவது இறைவன் நாமங்களை ஜெபிக்கும் பழக்கத்தில் கொண்டு வர வேண்டும். இந்த நாம ஜபமானது மனதிலே
ஒரு தூய்மை ஏற்படுத்தும். அந்த தூய்மையினால் ஒரு மனத்தெளிவு ஏற்படும். இந்த மனத்தெளிவினால் வன்மங்கள், கோபங்கள், இயலாமை போன்றவற்றை தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மை ஏற்படுது. நாம் இறைவனை நோக்கி ஒரு அடி எடுத்து வைத்தால் இறைவன் நம்முள்ளே இருந்து 10 அடி நம் சிந்தனை தெளிய வைக்கும் முயற்சினை கொடுத்து கொண்டே இருப்பான். அதனை வாங்க தகுதியானவராக நம்மை மாற்றிக்கொள்வதே ஒரு நல்ல பயிற்சியாகும். இதனை பற்றி மேலும் சிந்தனைகள் பின்வரும் சிற்றர்களில் காண்போம். நன்றி, வணக்கம்.